வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு மாதமாக இருக்குது. நான் சொல்கிறது அஸ்ட்ராலஜிக்கலாக இல்லை, ஆனால் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற ஒரு காலம். அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் 2 பகுதியாக பிரிக்கலாம். அதாவது 14ஆம் தேதி வரை 3 பிளானட்ஸு, சூரியன், புதன், சுக்கிரன், இவங்கெல்லாம் அடுத்தடுத்து 13, 15 இவங்க எல்லாருமே மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாங்க. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய பிளானட் வந்து உங்களோட ராசிநாதனான செவ்வாய், அதோட ரிஷபத்தில் குரு. இப்போ இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஃபைனான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா குரு 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ ஃபைனான்ஷியல் ஃப்ளோன்றது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துகிட்டே இருக்குது. முதல் 14-15 டேஸ் பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன் எல்லாம் 2ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ நல்ல ஒரு பேச்சு திறன், எடுத்த காரியங்கள்லாம் ஒரு வெற்றி, ரொம்ப நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குடும்ப நலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கல்யாணமாகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப சுமூகமாக முடிஞ்சு கல்யாணம் நிச்சயமாகுது. இதுபோல் பலவிதமான நன்மைகளை பற்றி பேசுகிறது இந்த 13-14 நாட்கள், ஜூன் 14 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஜூன் 14 அப்புறம் என்ன ஆகுது, சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாரும் அடுத்தடுத்து மிதுன ராசிக்குள்ளே போயிடுறான். அப்போது 3ஆம் வீட்டில் இதெல்லாம் சேர்க்கை. அப்போ 3ல் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஆக்ஷன், நல்ல தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவு வெற்றி, அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கும், அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும். என்ன உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதில் பாருங்கள், 11ஆம் வீட்டில் சனி இருக்கார், 12ஆம் வீட்டில் ராகு. 11ஆம் வீட்டில் சனி இருக்கும்பொழுது சொத்துக்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் ஒழுங்காக தூக்கம் இருக்காது, ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா நிறையா விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது என்ன பண்ணுறோம், we keep on thinking. ஏறத்தாழ இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக அமையிறது. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, சுபகாரியங்கள் நடப்பது, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள், இதெல்லாம் ரொம்ப சுமூகமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. அதே போல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல, அதாவது கொஞ்சம் மோசமான ஹெல்த் இருக்கவங்க கூட ரெக்கவரி ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதம், நல்ல மாதம், வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம், இதெல்லாம் சொல்லலாம். 9ஆம் இடத்தை இந்த கிரகங்களெல்லாம் பார்ப்பதால் 3ஆம் வீட்டிலேருந்து நீங்கள் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறது. வெளிநாட்டு பயணங்கள், குறிப்பாக வயதானவர்கள் தங்கள் குழந்தைகளை பார்க்குறதுக்காக வெளிநாடு போகலாம் ஆசைப்படலாம். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இது சொல்லக்கூடிய மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தில் நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான். வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அமைகிறது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும்.
ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.